ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஓகே, இப்போ இந்த சம பாருங்கள். ஒரு பகடை 4 முறை உருட்டும் போது அதன் 4 வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஒரு பகடை வந்து 4 டைம்ஸ் வந்து உருட்டுறாங்க. ஓகேவா, த்ரோ பண்ணும்போதுல 4 வேறுபட்ட நிலைகள் இருக்குது. அந்த 4 வேறுபட்ட நிலைகள் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டினுடைய அப்படி உருட்டும் போது ரெண்டின் எதிர்பக்கமாக இருக்கும் எண்ணெய் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஆப்போசிட் த ஃபேஸ் ஷோயிங் டூ. ஓகேவா கேட்டிருக்காங்க. 4 டைம்ஸ் வந்து த்ரோ பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் 4 பொசிஷன் வந்து இருக்குது. ஓகேவா, அது கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது ரெண்டினுடைய ஆப்போசிட் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரெண்டோடைய ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த பகடையில் ரெண்டு எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே இருக்குது, இந்த பகடையில் இருக்குது, இந்த பகடையில் ரெண்டு எதுலையுமே இல்லை, இந்த பகடையில் இருக்குது. அப்போது இந்த 3 பகடையில் ஏதாவது ஒரு பகடையை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பான இந்த பகடையை வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இதில் 2 இல்லை. ஓகேவா, அப்போ தான் நம்ம ரெண்டோடைய எதிர்ப்பக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இல்லை இப்போ ஃபஸ்ட்டு பகடை எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பகடையில் என்ன நம்பர்லாம் இருக்குது? 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது. இந்த பகடையில் என்னென்ன இருக்குது? அதுமாதிரி ஃபஸ்ட்டு பகடையில் இப்போ ஃபஸ்ட்டு பகடையில் இருக்கிறதுனால 2, 3, 5 இருக்குது. 3வது பகடையில் இருக்குது இது. ஓகேவா, இந்த 3வது பகடை நான் எடுக்கேன். அதில் என்ன நம்பர்லாம் இருக்குது? 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. ஓகேவா, இப்படி 3, 4 இதில் 3, 5 காமனாக இருக்குது. ஓகேவா, இதுவும் கேன்சல் ஆகிட்டுனா மீதி இருக்குது ஒரே நம்பர் தான் 4. ஸோ ரெண்டுனுடைய ஆப்போசிட் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி பகடையில் 2 நம்பர் வந்து காமனாக இருந்ததுன்னா அது வந்து அதுக்கு நேராக இருக்கக்கூடியது. மீதி இருக்க நம்பர் வந்து 2க்கும் ஆப்போசிட்டில் உள்ளது. அப்போ ஆன்சர் வந்து 4. ஓகேவா, ஆன்சர் 4. இதே மாதிரி இப்போது நீங்கள் இந்த இப்போ 3வது பகடை கூட எடுத்துக்கினேன். இப்போது ஒருவேளை 2 நம்பர் வந்து ஒன்றா இருந்ததுனால கேன்சல் பண்ணோம். இதுவே இப்போ இந்த 3வது பகடையும் 4வது பகடையும் வந்து எடுத்துக்கோங்க. 3வது பகடையில் 4வது பகடை. ஓகேவா, நம்ம 2க்கு நேராக தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து 2க்கு ஆப்போசிட் என்ன அப்படிங்கிறது இது 3வது பகடை 4வது பகடை எடுத்துக்கிட்டோம். இதில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் காமனாக இருக்குது. என்ன நம்பர்? 5. ஓகேவா, அப்போ அந்த 5 காமனாக வச்சுட்டு இப்போ நான் 4வது பகடையில் எழுதுகிறேன். 5 காமனாக வச்சுட்டு கிளாக் வைஸ் எழுதுகிறேன். ஓகேவா, 5, 2, 6. அடுத்து 3வது பகடையை அதே மாதிரி 5 வந்து காமனாக வச்சு ஃபஸ்ட்டு 5 எழுதிக்கிட்டேன். அதுக்கு 5க்கு அடுத்து கிளாக் வைஸ் எழுது. 5, 4, 3. ஓகேவா, இப்போ பாருங்கள் 5க்கு நேராக 5, 6க்கு நேராக 3, 2க்கு நேராக ஆப்போசிட் வந்து என்னது இருக்குது? 4. ஓகேவா, அப்போ ஆன்சர் 4 தான். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். 2 நம்பர் இருந்ததுன்னா அந்த 2 கேன்சல் பண்ணிட்டு 2க்கு ஆப்போசிட் என்ன நம்பர் இருக்கோ அதை கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கிளாக் வைஸ் போய் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, எந்த நம்பருக்கு இப்போ 6க்கு ஆப்போசிட்னு கேட்டாங்கன்னா நம்ம 3ன்னு போடுவோம். ஓகேவா, இந்த மாதிரி தான். அப்போ கண்டிப்பாக மொத்தமே 1, 2, 3 தான். அதில் 3க்கு ஆப்போசிட் நம்பர் வந்து நமக்கு 6ன்னு வந்துட்டு, 2க்கு ஆப்போசிட் வந்து 4ன்னு வந்துட்டு, அப்போ 1க்கு ஆப்போசிட் கண்டிப்பாக 5 தான் இருக்கும். இந்த மாதிரியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா.